நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பத்மபிரியா ஈஸ்ட் தாமரத்தில் இருக்கேன். இப்போது நம்ம 2024 ஆகஸ்ட் அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் விஷாரத் உத்ராத் அதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? விஷாரத் உத்ராத் இதில் ஃபஸ்ட் பேப்பரில் மொத்தம் 6 கொஷின்ஸ் இருக்குது. எப்பயுமே ஹிந்தி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் அது வரவே வராது, கொஷின் நம்பர்ஸ் தான் வரும். அதனால நீ கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் அப்படின்னு எழுதி தான் பழகணும். ரோமன் நம்பர் எங்கேயுமே போட்டுறக்கூடாது. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? சந்தர்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் நம்ம அதில் 5 எழுத போகிறோம். ஒன்றுக்கும் 8 மார்க். எஸ்ஏ மாதிரி நல்லா பெருசாக ப்ராடாக நல்லா டீட்டெயில்டாக எழுதினா தான் அந்த 8 மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். என்னென்ன எழுத போகிறோம்? சந்தர்பு, அந்த கவி யாரு, அப்புறம் வியாக்கியா, அப்புறம் என்ன ஸ்பெஷல் விசேஷத்தா, இது எல்லாம் நீ டீட்டெயிலாக எழுதினா 8 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். சரி, இப்போ அந்த 5 கொஸ்டின்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆ ரெண்டுமே நவீன்லேருந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் ஈ வந்து உருதுலேருந்து வரப்போகுது. அப்புறம் இது பிராச்சீன்லேருந்து வரும். பஞ்சவட்டிலேருந்து வரும். சரி, அதில் நவீனில் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கேள்வி வரும். நீ 2 எழுதினா போதும். அதுக்கு நீ என்ன ரெடி பண்ணணும்னா, பிரேம் மாதுரியிலேருந்து ஜான்சி கி ராணி வரைக்கும் இருக்கிற எல்லா இயர்ஸையும் தரவு பண்ணினா இந்த 2 கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உருது போயமில் பார்த்தா ஃபஸ்ட்டு 5 போயம்ஸ் அதை நீ ரெடி பண்ணிக்கிட்டா, அதில் இருக்கிற இஆர்சி எல்லாத்தையும் படிச்சுட்டா கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று தாராளமாக வந்துடும். அதுக்கப்புறம் பிராச்சீனில் கபீர், சூர், துளசி, மீரா இவங்க 4 பேர்லையும் இந்த 4 போயட்ஸையும் இருக்கிற இஆர்சியை ரெடி பண்ணிக்கிட்டா இந்த கொஷினை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பஞ்சவட்டியில் நம்ம கைடில் பார்த்தா ஃபார் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா போயம்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம் கொடுக்க மாட்டாங்க, சில போயம்ஸ்க்கு மட்டும்தான் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 1, 2, 3 அப்படின்னு 10 போயம்ஸ் அந்த ஃபார் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்கிற டீட்டெயில்டாக நீ படிச்சுக்கிட்டேன்னா அதுலேருந்து ஒன்று எப்படியும் எக்ஸாமுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சந்தர்புக்கு எது படிக்கணும், எங்கெங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு தரவாக பார்த்துட்டோம். சரியா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். 2வது கொஷின் தோஹேல பார்த்தா மொத்தம் 3 தோஹே நம்ம மெமரி போயமில் இருக்குது. கண்டஸ்து தோஹேன்னு 3 இருக்குது. கபீர், ரஹீம், விருந்து. அதில் ஒன்றுத்துலேருந்தும் 2 மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீ எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டியது 4 மட்டும்தான். அதனால் கபீர், ரஹீம், அப்படி இல்லைன்னா கபீர் விருந்து, இல்லைன்னா ரஹீம் விருந்து, ஏதாவது 2 நீ செலக்ட் பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற 10 ஒரு போயட்டுக்கு 10 போயம். அப்போது நீ 2 போயட் செலக்ட் பண்ணி அதுலேருந்து 20 படிச்சுக்கிட்டா இந்த மெமரி போயமோடைய அந்த 10 மார்க்ஸையும் ஃபுல்லும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது கொஷின் நம்பர் 3 இது என்னன்னு பார்த்தா நவீன் பத்ய சைனிகாலேருந்து ஷாராம்ஸ் கேட்குறாங்க. ஒன்று தானே எழுத போகிற, ஒரே ஒரு எஸ்ஏ தான் எழுத போகிற, அதுக்கு உனக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீ என்னென்னலாம் படிக்க வேணும் அப்படின்னு பார்த்தா நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார். பிரேம் மாதுரி, ஸ்வதேஷ் பிரேம், விப்ளவ் காயன், வீர் பூஜா, சமதர்ஷி பகவான், கைதி அவர் கோகிலா, கார்னேலியா கா கீத், ஜான்சி கி ராணி. இந்த எஸ்ஏவெலாம் நீ நல்லா தரவு பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று எக்ஸாமுக்கு வந்துடும். நீ அதை எழுதினா உனக்கு 15 மார்க்ஸ் நீ ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 4 இது வந்து உருதுவில் இருக்கிற ஷாராம்ஸ். இதுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு நீ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன படிக்கணும் அதுவும் ஸ்க்ரீனில் இருக்கு பார். லாயி ஹயாத், ஆத்மி நாமா, கர்ச்சலே ஹம்ஃபிதா, இது 3 போயம் ரெடி பண்ணிக்கிட்டா இதுலேருந்து ஒன்று எக்ஸாமுக்கு ஷூராக வந்துடும். ஓகேவா? இப்போது 5வது கொஸ்டின் எதுலேருந்து வருது? பஞ்சவட்டியோட சரித்திர சித்திரன் இல்லைன்னா ஷாராம்ஸ். பஞ்சவட்டியில் லக்ஷ்மண் அப்புறம் சூர்பனகா இவங்களோட வாது விவாத் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் கண்டு காவிய அப்படின்னு ஏன் பஞ்சவட்டியை சொல்கிறோம்? கண்டு காவிய கி திருஷ்டிசே பஞ்சவட்டி ஏன் ஒரு கண்டு காவிய அப்படின்னு ஏன் சொல்லணும்? இப்படின்ற இந்த 2 கொஸ்டின்ஸை நீ தரவு பண்ணினா இதுலேருந்து ஒன்று எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். நீ அந்த 15 மார்க்ஸை இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் டிப்பணியில் சீதா 6வது கொஷின், லாஸ்ட் கொஷின் பஞ்சவடியோட டிப்பணி. இதில் வந்து பிராகிருத்திக் சட்டா
பஞ்சவட்டியோடைய கண்டு காவியத்தோடைய பிராகிருதிக் சட்டா எப்படி இருக்குது, நேச்சுரல் அழகு எப்படி இருக்குது இந்த பஞ்சவட்டியோட காவியத்தில், அது ஒரு கொஸ்டின். அப்புறம் சீதாவோடைய சரித்திர சித்திரன், இது ரெண்டையும் நீ தரவு பண்ணிக்கிட்டா இந்த கடைசி கொஸ்டின் டிப்பணியில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஆக மொத்தம் எக்ஸாமில் விஷாரத் உத்ராத்தில் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் கொடுத்துருக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதையுமே நான் ஒரு 10 எஸ்ஸே படிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்களே சாய்ஸ் விட்டு 2 படிச்சுட்டு அது வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. கொடுத்துருக்க எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? தன்யவாத்.